என்னது பிரின்ஸி இறந்துட்டாளா? என்ன சொல்கிறாங்க மைக்கில்? எப்படி? எப்போ? எப்படி திடீர்னு? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன நடந்திருக்கும்? அட கடவுளே என அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இச்செய்தியை கேட்டு 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவரும் பேரதிர்ச்சியும் குழப்பத்திலும் ஆழ்ந்தனர். அதிலும் சிலர் பிரின்ஸியின் இழப்பை தாங்க முடியாமல் அழவும் தொடங்கினர். அப்போது ஸ்பீக்கரில் அடுத்தபடி ஒரு குரல், பிரின்ஸி இதுவரை நின்று படித்து வந்த மாணவி. அவரின் இழப்பானது நம் பள்ளிக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்பதே என் நெஞ்சார்ந்த உண்மை. மாணவி பிரின்ஸியின் தூய ஆன்மா இறைவனடி சேர்வதற்காக நம் எல்லோரும் ஒரு 15 நிமிடம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். 15 நிமிடத்திற்கு பின், நாளை பிரின்ஸியின் இறுதி ஊர்வலத்திற்காக நம் பள்ளியைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் சடங்கில் கலந்து கொள்ள செல்வதால் நாளை ஒரு நாள் மட்டும் நம் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்ற செய்தியை சோகத்துடன் தெரிவிக்கிறேன். பிறகு மாணவ மாணவிகள் அனைவரும் தன் வீட்டிற்கு சோகத்தோடு சென்றனர். அன்று நடந்தவை அனைத்தையும் கணேஷ் மேகனிடம் சொல்ல, திடீரென கேட்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான்டா இருக்கு. உனக்கு அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ கடவுளே என மேகன் குறுக்கிட்டு இதை சொல்ல, நல்லா இறந்த பொண்ணு தான்டா, எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியல. பட் பிரின்ஸியோட சாவு இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான்டா இருக்குது நண்பா என கணேஷ் கூறினான் மேகனிடம். அதற்கப்புறம் என் தங்கச்சி இறுதி சடங்கு முடிந்த அடுத்த நாள் ஈவினிங் 5 o'clock ஸ்கூல் முடிச்சுட்டு நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் குமாரையும் கூட்டிகிட்டு பிரின்ஸியோட வீட்டுக்கு போனேன்டா. அங்கே அவள் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் நிற்கிறத நான் பார்த்தேன். என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவள் வீட்டுக்கிட்ட போனேன். அங்கே தான் நான் டிஎஸ்பி ஆதிகேசவன் பிரின்ஸியோட அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் தீவிரமாக அவளோட இறப்பு பற்றி விசாரிச்சுட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு ஆதிகேசவன் எழுந்து பிரின்ஸியோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் கொலைப்படாதீங்க, இது கொலையா தற்கொலையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.